அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. உங்கள் வீட்டில் முக்கியமாக ஒரு 16-17 வயசு பசங்க இருக்கிறாங்களா? அதுவும் அவங்க ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக இருக்கிறாங்களா? ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுதாமல் கோட் அடிச்சுக்கிட்டு ஊசிட்டு இருக்க பசங்களாக இருக்கிறாங்களா? ஸ்கூலுக்கு போகாமல் வீட்லேயும் இல்லாமல் வேலைக்கும் போகாமல் பசங்களோட சுற்றிட்டு இருக்காங்களா? வெளியே நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய இருக்குது பெற்றோர்களே. ஏனென்றால் அந்த மாதிரி நபர்கள் மீது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40-50 சிறார்கள் கைது ரிமாண்ட் பண்ணப்படுகிறார்கள் இன்றைய காலகட்டத்தில். அவங்க ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏன் ரிமாண்டுன்னு தெரிய வருது. அந்த காரணத்தை கேட்டு ஷாக் ஆகுறாங்க பெற்றோர்கள். இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ரீசெண்ட் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா மக்களே, முக்கியமாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40-50 சிறுவர்கள், முக்கியமாக சென்னை நகரத்துக்குள்ளேன்னு சொல்லலாம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இந்த ஏரியா சொல்லலாம், 40-50 சிறார்கள் சொல்லக்கூடியவர்கள் அரெஸ்ட் ஆகிறாங்க, ரிமாண்ட் பண்ணப்படுகிறார்கள். என்ன காரணம்? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போது உதாரணத்துக்கு இந்த சிறுவர்கள் ஏதாவது ஒரு கிரைம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னால், அந்த க்ரைமில் சிறுவர்கள் சம்மந்தப்பட்டிருந்தால் காவல்துறை போலீஸே அந்த சிறுவர்களை அவாய்ட் பண்ணிவிட்டு அடல்ட் சம்மந்தப்பட்டவங்களை மட்டும் இந்த கேஸ் இன்வால்வ் பண்ணுவாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுவர்களை நீங்கள் விசாரிப்பதிலிருந்து ரிமாண்ட் பண்ணுவதிலிருந்து எல்லாத்துலேயுமே யூ ஹேவ் ஹியூஜ் ஃபார்மாலிட்டி, நிறைய வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணத்தினாலேயே சிறுவர்களை ஜென்ரலாகவே போலீஸ் ஸ்டேஷன்ஸில் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா, எக்ஸப்ட் பெரிய கேஸை தவிர அவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னால் அந்த தவறுகளில் அடல்ட் யார் இன்வால்வ் இருக்காங்கன்னா அவங்கள மட்டும் போட்டுருவாங்க, இவங்களை விட்டுருவாங்கன்றது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைக்கு பிறகு நிறைய ஷஃபலிங் ஏற்பட்டது. முக்கியமாக சென்னை கமிஷனர் மாற்றப்பட்ட அருண் ஐபிஎஸ் கமிஷனர் வந்திருந்தார். இதில் 2 விஷயம் முக்கியமாக அதில் ஃபோக்கஸ் இருந்துச்சு. ஒன்று, ரவுடிசத்தை ஒழிக்கணும். 2வது, ரவுடிசத்தை ஒழிக்கணும் அப்படின்னால் அதற்கேற்றால் போல் ட்ரக்ஸ் அப்படிங்கிறத கட்டுப்படுத்த வேண்டும்ன்றது அவங்களுடைய ஃபோக்கஸாக இருந்திருக்கிறது. இப்போ ட்ரக்ஸ் அப்படிங்கிறத எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஹவு டு த லாஜிஸ்டிக் த திங் அப்படின்றத பார்க்கும்பொழுது மக்களே, ஜென்ரலாகவே ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட் இருக்காங்க அப்படின்னால், உதாரணத்துக்கு 18 வயசுக்கு வச்சுக்கலாம், 18 வயது வரைக்கும் ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, 10th பாஸ் பண்ணல, 10th கோட்டு, 9th கோட்டு, 8th கோட்டு, 12th 11th கோட்டு, இதில் பாஸ் பண்ண முடியல, படிக்க முடியல, படிப்பு ஏற மாட்டேங்குது, வீட்டில் இருக்க முடியல, வேலைக்கும் நான் போக மாட்டேன், சும்மா காலையில் எந்திரிப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் வருவானுங்க, வெளியே போயிடுவேன், சுற்றிக்கிட்டு இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வருவேன், நைட் டேட்டாக தான் வீட்டுக்கு வருவேன், படுத்து தூங்கிடுவேன், வீட்டில் அப்பா அம்மா மதிக்க மாட்டேன், அப்பா கிட்ட அப்பா சொல்கிறத கேட்க மாட்டேன், அம்மா சொல்கிறத கேட்க மாட்டேன், அம்மாவை ஏற்றிட்டு போயிடுவேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய சிறார்கள் தான் இதை டார்கெட். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா மக்களே, ஸ்கூல் ட்ராப் அவுட் அப்படின்னாலே அந்த பசங்க தனியாக நிற்க மாட்டானுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சேர்ந்துடும், ஒரு கேங்கு சேரும், காலைல எழுந்திரிச்சு விடிகால கிளம்பி வெளியே போயிடுவானுங்க. போனால் நைட்டு மிட் தான் வருவாங்க. ஏன்னா வீட்டில் இருந்தால் படிக்க சொல்லுவாங்க, எக்ஸாம் எழுத சொல்லுவாங்க, பாஸ் பண்ண சொல்லுவாங்க, ஏன் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க, தண்டச்சோறு திட்டுவாங்க, அப்படி நிறைய சிக்கல் இருக்கும் அந்த பசங்களுக்கு. வெளியே போயிடுறது, போனால் அங்கே ஒரு கேங் சேரும், 5 பேர் 6 பேர் சேருவானுங்க. இந்த பசங்களுக்கு ஜென்ரலாக அமரக்கூடிய விஷயம் இல்லது பேசக்கூடிய பழக்கூடிய இடங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷெட்டு இல்லை பார்பர் ஷாப், இங்கே தான் உட்காந்துருப்பானுங்க. இவனுங்கிட்ட என்னென்னா, இப்போ ஒரு பைக் ஒன்று இருக்குப்பா, பைக்கில் பேப்பர்ஸ்லாம் இல்லை, அந்த பைக்கை இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நீ ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போயிடணும், போலீஸ்கிட்ட மாட்டினா சிக்கல் அப்படிங்கிறது. ஜென்ரலாக பார்த்தா மக்களே, அந்த 8வது படிப்பதிலிருந்து 12th படிக்கிற வரைக்கும் அந்த வயசு பசங்களுக்கு இந்த பைக்னால் ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும். இப்போ பைக் ஓட்ட சொல்கிறாங்க, பைக் கிடைக்குமா ஓட்டுறதுக்கு, ஓட்ட கிடைச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு கிரேஸ் இருக்கும். சரி கொடுங்க, நான் கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த பைக்கை சந்து முந்தெல்லாம் பூந்து போயிடுறது. உதாரணத்துக்கு கிண்டி எடுத்துக்கலாம் மக்களே, கிண்டிலேருந்து வடபழனிக்கு போனோம் அப்படின்னால் கிண்டி வடபழனி நம்மளாம் ஸ்ட்ரைட்டாக ரூட்டில் போவோம். குறைஞ்சபட்சம் ஒரு 2 இடத்துல போலீஸ் செக்கிங் இருக்கும், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 சிக்னல்ஸாக இருக்கும். ஆனால் இது எங்கேயுமே சிக்காமல் சேதாப்பேட்டை உள்ளே பூந்து, சாஃப்கான்பேட்டை உள்ளே பூந்து, கேகநகர் உள்ளே பூந்து வடபழனி போய் விடுறது. ஸோ எந்த ஒரு மெயின் ரோட்ஸ்லையுமே எந்த போலீஸ்லையும் மாட்டாமல் இந்த வண்டியை போய் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவானுங்க. இந்த வண்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியாது. இந்த வண்டிக்குள்ளே தான் போதைப் பொருள் கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது, இது அவனுக்கு தெரியாது. சொன்னால் செய்ய மாட்டானுங்க, சொன்னால் பயந்துருவானுங்க. இப்போ வண்டி அங்கே போய் விட்டுட்டு போகணும்ப்பா, அதான்ப்பா விஷயம், நான் விட்டு போகிறேண்ணா, ஓகேண்ணா, வண்டியை போய் வண்டி ஓட்ட கிடச்சதே அவனுக்கு பெரிய குஷியாகிடுவானுங்க.
இப்போ வண்டி ஓட்ட கிடச்சிச்சுப்பா சூப்பர்ப்பா குஷியாயிருவானுங்க. இந்த வண்டியை போய் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவானுங்க. அங்கே போய் சேர்த்ததுமே அவங்க அங்கே உள்ளவனுங்க ஒரு 100 ரூபா கொடுப்பானுங்க, 200 ரூபா கொடுக்குறது. என்னப்பா சாப்பிட்டேன்? நான் சாப்பிடலாம் காலைல, இந்தாப்பா போய் சாப்பிட்டு போ அப்படின்றது. அந்த 200 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் கடைக்கு போவானுங்க. போயிட்டு நல்லா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவானுங்க. ஸோ அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸோ பீஃப் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது அப்படிங்கிறது அவங்க திருப்தியை கொடுத்துரும். இப்போ வண்டியும் ஓட்ட கொடுத்தாங்க, காசும் கொடுத்தாங்க, சாப்பிடவும் கொடுத்துட்டாங்க. அந்த வண்டிக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் அந்த பசங்க தெரியாது. அதுக்குள்ளே சரக்கே இருக்கும். அதே மாதிரி எங்கேயாவது வண்டியில் போய் மாட்டுறதுனா வண்டியில் சரக்குன்றதை மாட்ட மாட்டாங்க. வண்டியில் போய் லைசன்ஸ் இல்லை, ஆர்சி இல்லை, ஹெல்மெட்டு போல மாட்டினாங்க அப்படின்னால் அவர்களை அங்கேருந்து தப்பிக்க வைப்பதற்குன்னு ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேண்ட்டு போட்டிருக்கும், ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கும், ஃபுல்லாக அட்வொகேட் சொல்லுவானுங்க. எல்லாம் மரத்தடி வைக்கலுங்க. போயிட்டு என்ன சார் பையனை இப்படி கூப்பிட்டு வந்துருக்குறீங்க, பையன் மைனர் சார், மைனரை விசாரிக்க முடியுமா சார் உங்களால் அப்படின்னு கேட்பாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு மைனர் பையனை நீங்கள் வந்து ஒரு கேஸில் ஒரு ஹெல்மெட்டு போடலன்னு பிடிச்சா கூட அவனுக்கு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போக முடியாது, அவனை நீங்கள் தக்க வைக்க முடியாது. ஏன்னா நிறைய சிக்கல் இருக்கின்றது. ஒரு மைனர் பையனை நீங்கள் வந்து பிளாக் பண்ணுறீங்க, அவன் மேலே வந்து ஒரு ஃபைன் போடுறீங்க, ஒரு கேஸ் போடுறீங்க அப்படின்னால் எங்கே மன உளைச்சல் அவன் தற்கொலை பண்ணிப்பானோ அப்படிங்கிற அடிப்படையில் அவனுக்குன்னு சட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கு. ஒரு மைனர் பர்சனை விசாரிக்கணும் அப்படின்னால் அவங்களுடைய பெற்றவங்க கூட இருக்கணும், ஒரு வக்கீல் கூட இருக்கணும். அப்போ தான் விசாரிக்கவே முடியும். அவனை நீங்கள் ஜெயிலில் போட முடியாது, அவனை நீங்கள் லாக்கப்பில் வைக்க முடியாது. அவனை ஏதாவது ஒரு வழக்கில் விசாரிக்கணும்னு சொன்னால் கூட எதுக்கு விசாரிக்க போகிறோம், எந்த வழக்கில் விசாரிக்க போகிறோம் அப்படிங்கிறத அவர்கள் பெற்றோருக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும், ஒரு அட்வொகேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், வக்கீலை கூட்டு அவங்க வருவாங்க, வந்து பேசி அவங்க மட்டும் தான் பேசணும். மிரட்டக்கூடாது, கத்தக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. இவ்வளோ வழிமுறைகள் இருக்கிறதுனாலேயே ஒரு மைனர் பசங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னால் அந்த வழக்கை காவல்துறை மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுறோம். யாராவது அடல்ட்ஸ் இருக்காங்களா, மேஜர் இருக்கா, அவனை மட்டும் போட்டு இந்த கேஸை முடிக்க பார்ப்பாங்க. திஸ் யூஷுவல் ப்ராசஸ் மக்களே. ஸோ இப்போ இவனை விசாரிக்கிறதோ இல்லை எங்கேயாச்சும் ஹெல்மெட் இல்லாமல் மாட்டிட்டான், ஆர்சி புக் இல்லாமல் மாட்டிட்டான், ரெஜிஸ்டர் மாட்டான் அப்படின்னால் உடனே ஒரு வக்கீல் கூட்டம் வந்துடும். சார் இப்படி பண்ணுறீங்க, நல்லா இருக்கா சார், இன்ஃபார்ம் பண்ணலாமா சார், உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணலாமா சார் கேட்குறது. தொப்பியை கழட்டிடுவாங்களே சார் கேட்குறது. எதுக்குடா பம்பு, என்னடா ஆர்சி புக் இல்லையா, போய் போன்னு தள்ளி விட்டுறது போலீஸ். ஸோ இந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் நடத்துகிறானுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் த ட்ரக்ஸ். இது பைக் ஓட்டுறதுக்குன்னு இப்போ அடுத்து அவன் போய் சொல்லுவான். அதாவது இங்கேருந்து பைக் கொடுத்து விட்டு பைக் அங்கே சேர்க்க சொல்கிறாங்க, பைக்கை போய் அங்கே சேர்க்குறான், சேர்த்தா 200 ரூபாய் காசு கொடுக்குறானுங்க. அங்கே போய் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து திரும்ப வந்து சொல்லுவான், ஆனால் வேறு பைக்கு நான் சொல்லணும் ஓட்டின்னு போய் கொடுக்கணும் அப்படிமா. ஸோ அவனுக்கு பொறுத்தளவுக்கு அந்த பைக்கை ஓட்டின்னு போய் விடுறது, பைக்கை ஓட்ட கொடுத்துட்டாங்கனாலே பெரிய விஷயம். அந்த பைக்குள்ளே என்ன இருக்குன்றது அவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மக்களே, நிறைய பேருக்கு அந்த வயசில் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் இருக்கிறதுன்றது பெரிய விஷயம். செல்ஃபோன் இருக்காது யார்ட்டையுமே அந்த வயசில் பசங்களுக்கு. ஸோ இவனுக்கு அப்போ என்ன கிரேஸ் இருக்குன்னா, இந்த மாதிரி பைக் ஓட்டுமே விடணும், ஒரு 200 ரூபாய் காசை உஷார் பண்ணணும், இப்போ எதாவது நல்லா சாப்பிட்ணும், அடுத்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துக்கிட்டு பப்ஜி ஆடணும், இல்லை செல்ஃபோனில் கேம் ஆடணும். இவன் உட்காந்து பக்கத்தில் உட்காந்துருப்பான், 2 பேர் மாற்றி அடிச்சுப்பாங்க எங்கன்னா செல்ஃபோன் கேமுக்குள்ளே. ஸோ இப்படி ஒரு செல்ஃபோன், அதுலேயும் ஐஃபோன் கிடச்சா ஐயோ ஐஃபோனா அப்படின்ற ஒரு கிரேஸ். இந்த ஐஃபோன் கிடைச்சா என்ன பண்ணுறது, ஐஃபோன் கிடைக்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறத மாதிரி பிளான் பண்ணி இதற்காக மட்டை பண்ணுறது இறங்குறாங்க அந்த பசங்க. ஒரு 5 பசங்க சேர்ந்து யாராவது மட்டை பண்ணுறது, மர்டர் பண்ணுறது, கிட்னாப் பண்ணுறது. டேய் ஒன்றும் சின்ன வேலை தான்டா, டேய் முடிச்சுட்டு வந்துடலாம்டா, நமக்கு ஐஃபோன் கிடைக்கும்டா அப்படிங்கிற ஒரு ஆசை. ஸோ இந்த பசங்களை அகெயின் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இதை வந்து ஒரு ஐ விட்னஸ் வந்துட்டா கூட, இல்லை ஆதாரம் கிடச்சிட்டா கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஆதாரம் இருக்குது, விசாரிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் வரணும், வக்கீல் வரணும், ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி இருக்குது. சார் நான் பண்ணல சார்ன்பா, சாட்சி இருக்குப்பா, போய் சொல்கிறாங்க சார்ன்பா. ஸோ இவ்வளவு சிக்கல் இருக்கிறது மைனர் பசங்களை விசாரிப்பது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இதை ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த தப்பு பண்ணக்கூடிய மாஃபியா போல் என்ன பண்ணுறாங்கன்னா, எவங்கிட்டெல்லாம் ஒரு 10 பசங்க ஸ்கூல் பசங்க இருக்குதா, உடனே அவன் தான் தௌலத்தான ஆள். அவங்ககிட்ட சொன்னால் இந்த வண்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸு, ட்ரக்கு கொண்டு போய் விடுறது, மட்டை பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் ஆள் வச்சுருப்பான் அப்படிங்கிற அளவுக்கு அவனை வந்து பார்க்குறது.
அண்ட் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் முக்கியமான பாயிண்ட் மக்களே, இவங்க எல்லாருமே சுயனோட பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் தம்மு தண்ணி ஸ்லோவாக அந்த ட்ரக்ஸு எல்லாத்தையும் பழக்கப்படுத்துறது. ஏன்னால் அவனுக்கு தேவை இந்த ட்ரக்ஸு, அந்த காசு, அந்த ஐஃபோனு, அந்த ரீசார்ஜ் பண்ணுறது காசு எல்லாம் வேணும். ஸோ இதுக்காக இந்த அளவுக்கு இந்த வேலையை பார்க்குறாங்க. இது மைனர் பர்சனாக இருக்கிறதுனால அவங்கள வந்து அரெஸ்ட்டும் பண்ண முடியாத அளவுக்கு போலீஸ் கை கட்டப்பட்டிருந்தது. ஸோ இப்போது இந்த ரீசன்ட் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் இந்த ட்ரக்கை கண்ட்ரோல் பண்ணணும், கிரைமை கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக ஒரு நாளும் 40லேருந்து 50 சிறார்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ரிமாண்ட் பண்ணப்படுகிறார்கள். ரிமாண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தப்பறம் பேரண்ட்ஸ் அடிபிடிச்சி வந்து ஸ்டேஷன் அழுகுறது. சார் என்ன சார் சொல்கிறீங்க, இப்படிலாம் பண்ணிட்டானா, இப்படிலாம் செஞ்சுட்டானா, எனக்கு தெரியாது சார், படிக்க மாட்டேன்றான் சார், அவன் சொல்லிட்டே இருந்தான், வீட்டில் இருந்தால் சண்டை வந்துகிட்டே இருக்குந்தான், வீட்டில் இருந்தால் அவங்க அப்பா கொஞ்சம் சண்டை வந்துகிட்டே இருக்குது, அதனால தான் வெளியே போனால் அலோவ் பண்ணிட்டு அம்மா அழுவாங்க. அலோவ் பண்ணிட்டுருந்தேன் சார், இப்படி கேங் ஃபார்ம் பண்ணுறான்னு எனக்கு தெரியாது, மட்டை பண்ணான்னு தெரியாது, இப்படிலாம் பண்ணுறான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு உட்காந்து அழுவாங்க அம்மா. ஸோ இப்படியான அழுகுறல்கள், இப்படியான ரிமாண்ட் தொடர்ந்து போயிட்டுருக்கு மக்களே. ஸோ இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப 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 சிறந்த விஷயமாக நம்ம காவல்துறை பாட்ட வேண்டும். சிறார்கள் தப்பு பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண வேண்டும், அப்பொழுது தான் குற்றம் குறையும்ன்றது நல்ல விஷயம். ஆனால் ஸ்டிக் அபவுட் சொசைட்டி பெர்ஸ்பெக்டிவ் மக்களே, ஒரு சமுதாய நல்லோட்டத்தில் பார்க்குறப்போ இப்படிப்பட்ட சிறுவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதை நம்ம இது எங்கே போய் முடியுன்றது பயமாக இருக்குது. ஸோ இங்கே எல்லாத்துக்குமே மூல காரணம் யாருன்னு பார்த்தா பெற்றவங்க. ஸோ ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய புள்ள 8th ஃபெயில் ஆகிட்டான், 9th ஃபெயிலு, 10th ஃபெயில், 11th 12th ஃபெயிலு, 18 வயசு வரைக்கும் அவன் வந்து கிளாஸஸில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கான்னால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வரானுங்க, வெளியே போகிறானுங்க, ஃப்ரீயாக பையனை விட்டுறங்க, பையன் ஃப்ரீயாக போன விட்டுறங்க அப்படின்னு ஃப்ரீயாக போனீங்கன்னா அவன் ஃப்ரீயாக அப்படி தான் போவான், ஜெயிலுக்கு தான் ஃப்ரீயாக போவான். ஸோ இங்கே என்ன பார்க்க வேண்டுமானால் மக்களே, உங்களோட பசங்க யாராவது 18 வயசு கீழே உள்ள பசங்க அவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டானுங்க, படிக்க மாட்டேங்கிறானுங்க, படிக்க சொன்னால் இந்த வீட்டில் பிரச்சனை பண்ணுறானுங்க, சண்டை போடுறானுங்க அப்படின்னால் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 1098 சைல்ட் லைன் கால் பண்ணுங்கள். சார் எங்கள் வீட்டுடைய பையன் ஒருத்தன் இருக்கான், எவ்வளோ நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம், கேட்க மாட்டேங்கிறான், எங்கே கிரிமினலாக மாறுவோன்னு பயமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வாங்க சார்ன்னு சொன்னீங்கன்னா அவர்கள் அந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஹோமில் சேர்த்து விடுவாங்க. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, கவுன்சிலிங் அடங்கலைன்னா ஹோமில் சேர்த்து விட்ருவாங்க. ஸோ ஹோமில் சேர்த்து விட்டுட்டு 18 வயது வரையும் ஹோமில் இருக்கட்டும். நீங்கள் அப்படி ஒன்றும் உங்கள் பையனை பார்த்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அவன் ஹோமில் இருக்கட்டும். ஹோமில் அங்கே ஸ்கூல்ஸ் இருக்கும், படிக்க வைப்பாங்க, பாஸ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, படிக்க வச்சு எக்ஸாம் எழுதி அது பாஸ் ஆகிற வரைக்கும் ஹோமில் இருக்கட்டும். 18 வயது முடிஞ்சதுக்கப்புறம் அவன் வெளியே வரான் அப்படின்னால், வெளியே வந்ததுக்கப்புறம் இவன் வெளியே வந்தால் கெட்டு போகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, ஏதாவது தூரமான இடத்துல வேலைக்கு அமுச்சு விட்ருங்க. அதுவும் ஃபேக்ட்ரிக்குள்ளேயோ இல்லை வேறு ஏதாவது மாதிரி ஜாபில் வெளியே வராமல் அமுச்சு விடுங்க. ஒரு பசங்களுக்கு வந்து பொறுப்பு வந்துச்சு, நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்களே, நிறைய ரவுடிங்களை நீங்கள் பார்க்க முடியும். சின்ன வயசு கத்தி தூக்கிடுவானுங்க, கத்தியை தூக்கிட்டு கேங் வார் கொலை பண்ணிட்டுருப்பாங்க. ஒரு 25-26 வயசுக்கு மேலே போலீஸ் ஸ்டேஷனை போய்ட்டு பேப்பர் கொடுப்பானுங்க. ஐயா, என் மீது வந்து 10 கொலை வழக்கு இருக்கிறது, 1008 ராபரி கேஸ் இருக்குது, நாங்கள் இப்போ திருந்தி வாழ ஆசைப்படுறோம் போய் கொடுப்பானுங்க. ஏன்டான்னு கேட்டால் ஒய்ஃப் வந்துடுச்சான், புல் வந்துடுச்சான் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு வயதிற்கு மேல், ஒரு 20-27 வயசுக்கு மேலே இந்த மாதிரி விஷயத்தில் இறங்கணுன்னால், வேலை வெட்டி இருக்குது, பொன்னாடி புள்ள இருக்குது அப்படின்னா இறங்க மாட்டான். ஸோ அது வரையில் பசங்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ அது மாதிரி சேர்த்து விடுங்க. ஒன்றில் மக்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பாஸ் காலேஜுக்கும் பிரசிடென்ட் நடந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை கொலை பண்ணிட்டாங்க. அந்த வழக்கு நேற்று உயர்நீதிமன்றத்தில் வந்துச்சு. அதில் ஜட்ஜு சொல்கிறாரு, இப்பொழுது கொலை வழக்கு அதாவது ஏன் வந்ததுனால் அதில் வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு 6 பேர் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அந்த 6 ரிமாண்ட் பண்ணதில் ஒருத்தவங்க பெயில் அப்ளை பண்ணுறாங்க ஹைகோர்ட்டுக்கு. அப்போ ஹைகோர்ட்டில் வரும்போது ஜட்ஜு சொல்கிறாரு, இப்போ பெயில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய பெற்றவங்க வீட்டு வேலை செஞ்சு, எப்படி வீட்டு வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சுட்ருக்காங்க. ஆனால் அந்த உத்தம புள்ள பார்த்தீங்கன்னா படிக்காமல் மண்டையை பரபரம் விட்டுடுறது. கேட்டால் புள்ளிங்க ஹேர் ஸ்டைல், ஏண்டா பேண்ட்டை ஃபுல்லாக தச்சு போடாண்டா, நோ பாஸ், நாங்கள் கீழே முடி வரைக்கும் தான் போடுவோம். கேட்டால் ஸ்டைலு. அதை பார்த்தா வந்து ஏதோ பஞ்சத்தில் அடிப்பட்டம் போட்டுருக்க மாதிரி இருக்குது அந்த பேண்ட்டு. இப்படி பேண்ட்டு போட்டுக்கிறது, மண்டையை பறக்க விட்டுறது,
தலைக்கு எண்ணெய் போகிறது கிடையாது. கேட்டால் ஸ்டைலுங்கிறது இப்படி போய் ஒருத்தவனை போய் ட்ராப் பண்ணி அடித்து கொன்னாச்சு. இப்போ ஜெயிலில் இருக்கானுங்க. அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை, ஜட்ஜ் சொல்கிறாரு, வீட்டு வேலை செய்து பசங்களை படிக்க வைக்கக்கூடிய பிள்ளைகள் தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க. இது வேதனையாக இருக்குதுன்னு ஜட்ஜு வந்து பதிவு பண்ணுறாரு. அதாவது இந்த சமயத்தில் பெற்றவங்களுடைய ஒரு ஸ்ட்ரிக்டான விஷயங்கள் இல்லாட்டி இந்த பிள்ளைங்க திருந்த முடியாதுன்றதை நம்ம பார்க்க வேண்டும் மக்களே. அதேமாரி காலேஜும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நீ மண்டையை பறக்க விட்டுட்டு இருந்தால் டிசியை பறக்க விட்ருங்க பேசாமல். என்ன மண்டை பறந்துருக்குது மேலே, என்ன புள்ளிங்க ஹேர் ஸ்டைலு, ஒழுங்காக முடிய வெட்டுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வார்ன் பண்ணணும். ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ரூல்ஸ் போடுங்க. அதுனா பேண்ட்டு கால் முட்டிக்கு மேலே தான் பேண்ட் வைப்பியா? பேண்ட் தச்சு போட மாட்டியா? அப்படி போட்டால் பேண்ட்டை அவுத்து விட்ருங்க. பேண்ட்லாம் ஒன்று ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள் ஸ்கூலில் காலேஜில். அவமானமாக இருக்கும்ல, ஒழுங்காக பேண்ட்டை போட்டு வருவான் அவன். ஸோ இந்த மாதிரியான சில பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்தால் மட்டும்தான் அவன் திருந்துவான்னா இங்கே காலேஜும் கொடுக்க வேண்டும். ஏன்னால் அடுத்த தலைமுறைகள் மக்களே, அதாவது உங்களுக்கு ஓரளவுக்கு குடும்பம் குழந்தை குட்டிலாம் வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறான், தண்ணி அடித்து வீணாக போனால் அது திருந்தாத எருமை மாடு விட்டுணும். ஆனால் சின்ன பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க கிரைமில் இன்வால்வ் பண்ணுறாங்க, ட்ரக்ஸை இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படின்னால் அதை திருத்த வேண்டிய கடமை இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருத்தவனுக்கும் இருக்கிறது. முக்கியமாக பெற்றவங்களுக்கு இருக்கிறது. ஸோ உங்கள் பசங்க ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக இருக்கிறாங்கன்னால் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். விரைவில் அவங்க வெளியே பசங்க தெரிஞ்சிட்ருக்காங்கனால் அவர்கள் மீது வழக்கு பாயவும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ சைல்ட் லைன் கால் பண்ணுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஹோமில் சேர்த்து விடுங்க. இந்த பசங்க கேங்கோடு இல்லாமல் இருந்தாலே, எப்பவுமே ஒரு விஷயம் மக்களே, ஒரு பையன் தனியாக இருந்தால் அவன் க்ரைம் பண்ணுறதுக்கு மனசு வராது. ஜஸ்ட் அ மாஸ் மென்டாலிட்டி. 5 பேர் ஒன்றா இருக்கிறோம், எதாவது பண்ணலாமா, கை பரங்குது அப்படின்னு பேசுவாங்க. சீட்டு காசு இல்லை பண்ணலாமான்னு பேசுவானுங்க. ஸோ 5 பேர் 6 பேர் ஒன்றா கேங் ஃபார்ம் பண்ணி தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்கன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் தனியாக இருந்தானா அந்த பையன் க்ரைம் பண்ணுறதுக்கு பயப்படுறான். அது மனிதன் எல்லாருக்குமே உகந்ததாக ஒரு விஷயம். தனியாக ஒருத்தன் க்ரைம் பண்ண யோசிப்பான், கூட்டாக தான் க்ரைம் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி நீங்கள் தனிமைப்படுத்துங்கள்னால் ஃப்ரம் த க்ரைம் தனிமைப்படுத்துவதற்கு நீங்கள் சைல்ட் லைன் கால் பண்ணி உங்கள் பிள்ளையை காப்பாற்றிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறீர்கள். என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.